டே 1க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பும் புடலங்காய் பொரியலும். இந்த குழம்புக்கு இந்த பொரியல் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இந்த குழம்பு விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புடலங்காய் சைட் டிஷ்ஷோட அப்பளமும் மாம்பழமும் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். டே 2க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். லெமன் ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு நெய் ரோஸ்ட்டும் பருப்பு துவையலும். இந்த லெமன் ரசம் மைல்டான காரத்தோட இருக்கும். அதுக்கு காம்பினேஷனா நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நெய் மணத்தோட காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து டே 3க்கான லஞ்ச். இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம், சுவையான புரோட்டீன் சத்து நிறைந்த பருப்புருண்டை குழம்பு, சைடிஷ்க்கு பீர்க்கங்காய் பொரியல். இந்த குழம்புக்கு நம்ம பண்ணியிருக்கிற பொரியல் நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்ப பருப்புருண்டை உடையாம பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டே 4க்கான லஞ்ச். சிம்பிளான அதே சமயம் ஹெல்தியான ஸ்பெஷல் லஞ்ச் மெனு. நல்ல கமகமன் வாசனையா சுவையான தேங்காய் பால் சாதம், அதுக்கு பொருத்தமான மஷ்ரூம் கிரேவி. இந்த தேங்காய் பால் சாதம் மஷ்ரூம் கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த லஞ்ச் காம்போவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டே 5 லஞ்ச். பாசிப்பயிறு குழம்பும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். பாசிப்பயிறுல புரோட்டீன் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெண்டையுமே ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இந்த குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனா இருக்கும். டே 6 லஞ்ச். சாதம், ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு, சைட் டிஷ்ஷா வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த கூட்டு இந்த காரக்குழம்புக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். கூடவே மாம்பழத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் காம்போவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். டே 7க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளான நான்வெஜ் லஞ்ச் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம், சுவையான மட்டன் குழம்பு, சைடிஷ்க்கு எக் ஃப்ரை. மட்டன் குழம்ப குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக் ஃப்ரையை முட்டையை மட்டும் வேக வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்புக்கு இந்த சைட் டிஷ் நல்ல பொருத்தமாக இருக்கும். நீங்களும் இந்த மெனுவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ரெசிபியோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.